உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, அர்த்தாசிரம சனி என்ன செய்யும் என்ற ஒரு பதிவிலே ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு வாக்கிய கணிதத்தினுடைய அடிப்படையில் இப்போ உள்ள சனி பயிற்சிக்கு ஒரு அப்டேட் பண்ணுறதுக்கு அந்த அர்த்தாசிரம சனியை பற்றி பேச போகிறோம். இது பெருசாக எந்த வகையிலையும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இல்லை. பொதுவாக 4ஆம் இடத்துக்கு ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகங்களை அனுபவிப்பது. அதில் தவறான முறையில் ஆடம்பரமான முறையில் நமக்கு அளவுக்கு அதிகமான முறையில் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிறோன்னு வைங்களேன். ஏன்னா நீங்கள் தான் எப்போதுமே உறவினர்களாக இருந்தாலும் நண்பர்களாக விருந்தோம்பலுக்கு முக்கியமான ராசி. நீங்கள் அந்த விருந்தோம்பலுக்காக எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தர்மசீலராக இருக்கக்கூடியவர் தனுசு. அந்த 7.5 நாட்டு சனி எல்லாமே விலகி இப்போ ராசிக்கு 4ஆம் இடம் அங்கே சனி வரும்பொழுது அர்த்தாசிரமம். இது என்னன்னா அஷ்டம சனியில் பாதி அர்த்தாசிரமம். அட்டமம் எப்படி 8ஆம் இடத்தில் ராசி என்ன பலனை தருகிறதோ அதில் பாதியாவது இது கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது 4ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனியில் நாம் ஒரு விழிப்புணர்வாக எதெல்லாம் இருக்கணும். பொதுவாக 4 என்பது தாயாருடைய உடல்நிலை. அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், அம்மாவுடைய ஹெல்த்தை பற்றி அக்கறை எடுக்கணும், அவங்கள ஜென்ரல் செக்கப் இதெல்லாம் கொண்டு போகணும், அழைச்சிட்டு போகணும், அவங்கள பற்றிய கவனம். அடுத்தது வீடு. இந்த வீடு என்பது நம்ம மாறக்கூடிய சூழ்நிலை வரலாம், நல்ல விஷயம் தானே. அதே நேரத்தில் வீட்டை இடித்து கட்டுதல் அல்லது வீட்டை நடத்தி அமைக்கிறது, அதில் வரும்பொழுது தான் ஜனனகால ஜாதகத்தை எடுத்துட்டு உங்களுக்கு என்ன திசாபுத்தி நடக்குது. இப்போ மூல நட்சத்திரம் ஒரு 4 வயசு வரைக்கும் கேது, 24 வயசு வரைக்கும் சுக்கிரன், 30 வயசு வரைக்கும் சூரிய திசை. அப்போ சூரிய திசையும் அர்த்தாசிரம சனியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல தசாநாதனுக்கும் கோச்சாரநாதனுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வர்றது மாதிரி அந்த வீடு எடுக்கிறதுல, வீடை இடித்து கட்டுறதுல, ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுல பல்வேறு விதமான குழப்பங்கள் ஏற்படலாம். அந்த நேரம் நல்ல வாஸ்து எக்ஸ்பர்ட் அனலைஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி ஜாதகத்தை பார்த்து இதை இப்போ கை வைக்கலாமா அல்லது சிக்கலாகுமா, அந்த நேரம் பார்த்து நம்ம பார்த்துட்டு ஆரம்பித்து மேஸ்திரி எஸ்டிமேட் ஒன்று கொடுப்பாரு. கடைசியில் பார்த்தா அது டபுள் மடங்கில் போய் நிற்கும். பார்த்துருந்தா புதுசாகவே இடித்து தள்ளிட்டு கட்டியிருக்கலாம்பீங்க. அதுதான் அர்த்தாசிரம சனி. அர்த்தாசிரம சனி என்பது நம்மளுடைய சுகங்களை அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எது. அப்போது விருந்தோம்பல், அதுபோக ஆடம்பர செலவுகள், பல இடங்கள் சுற்றி பார்த்தல், நல்ல வீடு கட்டுதல், வாகனம் வாங்குதல், வாகனத்தில் சுற்றுதல், இதெல்லாமே நம்ம சுகங்களை அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள். என்னுடைய அனுபவத்தில் அதிகமாக ஆடம்பர சுகவாசியாக இல்லாத ஒரு மனிதர் தான் அதிகமான பெரும்பான்மையான தனுசு ராசிக்காரர்களை நான் பார்த்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரை அவர்களுக்கு நல்ல ஆலோசனை நான் சொல்ல வேண்டுமேனால், சனி 4ஆம் இடத்திலிருந்து நேர் பார்வை 10ஆம் இடத்தை பார்க்கும். தொழிலில் கவனம் செலுத்துங்கள், தொழில் டெவலப்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தோஷங்கள் எல்லாம் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம். ஆக பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், அதில் என்னென்ன தவறுகள் நடக்குது. ஏன்னா அந்த சனி பார்வைக்குன்னு ஒரு பலன் இருக்கு. குரு பார்வை பொன்னான பார்வை, பொன்னவன் பார்க்கில். இது அப்படி இல்லையே. சனி பார்வைங்கிறது ஒரு இடத்த பார்த்துச்சுனாலே அந்த இடம் ஸ்பாயில் ஆகும். அதனால தொழிலில் என்னென்ன மிஸ்டேக் நடக்குது, அங்கே என்ன சிக்கல் ஆகுது, யாரெல்லாம் எப்படி நடிக்கிறாங்க, யாரெல்லாம் ஏமாத்துறாங்க, வேலையாட்கள்,
அதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, நீங்கள் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றோ அனாவசியமாக செலவு செய்யக்கூடிய எண்ணங்களோ இல்லாத மனிதர்கள். ஆனால் அந்த சில ஆடம்பரத்துக்காக ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, ஒரு டூர் ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டமாகும். காசு நீங்கள் தான் கடைசியில் கைப்பிடிப்பு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதே நேரத்தில் இந்த வீடுன்னு சொன்னோம் இல்லையா, நல்லா இருக்கும். இந்த வீட்டை நாம் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு கை வைக்கும் பொழுது தயவுசெய்து ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு செய்கிறது நல்லது. ஏனென்றால் அதில் கை வச்சோம்னா நமக்கு நஷ்டமாகும், செலவு இழுத்துட்டே போகும். அதுக்கு பேசாமல் விற்றுட்டு வேறு பக்கம் வாங்கலாமா, அல்லது இடிச்சிட்டு கட்டலாமா, அல்லது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இதில் இருக்கலாமா, அல்லது இன்னும் 2.5 வருஷம் கழித்து முடிவு எடுக்கலாமா. கடைசியாக சொன்னது தான் கரெக்ட். ஏன்னா வீடுங்கிறதுலாம் ஆயிரங்காலத்து கனவு. அந்த கனவு கல்யாணம் கூட பண்ணிடலாம். வீடுங்கிறது ரொம்ப கனவு. அர்த்தாசிரம சனி காலத்தில் ஆரம்பிக்கிறத தவிர்க்கணும். அதே மாதிரி ரொம்ப நாளாக ஒரு வாகனம் இருக்குது, அது நல்லா தான் போயிட்டுருக்கு. அந்த வாகனத்தை கொடுத்துட்டு நான் வேற ஒரு வாகனம் வாங்குகிறேன் அப்படின்னு போய் நம்ம தேவையில்லாமல் சிக்கக்கூடாது. அந்த நல்ல வாகனம் தானே போயிட்டுருக்கு. அப்போது சனி சொல்லும் செய்தி என்ன? ராசிக்கு நாளில் அமர்க்கும் பொழுது சுகவாசியாக இருக்கக்கூடிய உங்களை சோதிக்கிறார். சுகவாசியாக இருக்கிறீர்களா இல்லையா என்பது. சுகங்களை தேடி வீடு, வசதி வாய்ப்புகள், வாகனங்கள் அந்த மாதிரி போகிற நேரங்களில் எவ்வாறு இருக்க வேண்டும், எப்படி ஏன்னா 2 பேர் இருப்பாங்க, 4 பெட்ரூம் வீடு கட்டினாங்கன்னா 4 பேர் இருந்து 4 பெட்ரூம் எப்போ தேவை? உங்களுக்கு 50 வயசு ஆகும்போது தேவைப்படும். அப்போ பிள்ளைகள்லாம் 20 வயசுக்கு மேலே இருப்பாங்க. அப்போது நாம் சிறுகை கட்டி காசுகளை மிச்சப்படுத்தி வருங்காலத்தில் அதை பெருக்கி, ஒன்றும் இல்லை, அர்த்தாசிரம சனி இப்போதைக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு 25 லட்ச ரூபா கையில் இருக்குது. ஒரு 25 லட்ச ரூபா லோன் போட்டு வீடு கட்டலான் இருக்கீங்கன்னா ஜாதகத்தை பாருங்கள். இருந்தாலும் ஜென்ரலாக நான் சொல்லும் பொழுது இந்த நேரம் பார்த்து பக்கத்தால் போய் ஒரு இடத்த வாங்கி போட்டுருங்க. அது நல்ல திருப்பூர் மாதிரி, கோயம்புத்தூர் மாதிரி நல்ல பீக்கில் ரொம்ப கூடிய விரைவில் விலை ஏற்றம் காணக்கூடிய சிட்டிஸ் எங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ அங்கே போய் இடத்த வாங்கி போட்டுருங்க. 2.5 வருஷத்துக்கு மறந்துடுங்க. ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ரூபா ஒரு சென்ட் வாங்கின இடம் 9 ரூபாய்க்கு மேலே 10 ரூபாய்க்கு போனதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நேரம் வரும்பொழுது கரெக்டாக ஒரு 5 இயர்ஸ் 6ல் சனி வரும். அது ராஜயோகமான சனி. 6ஆம் இடம் என்பது அற்புதமான நேரம். அந்த நேரத்தில் நல்ல விலை வரும். விற்றுட்டு ஒரு லோனை போட்டு கடல் மாதிரி வீடு கட்டலாமே. அப்போ அந்த அர்த்தாசிரம சனியில் நாம் ரெடியூஸ் பண்ணிக்கணும். நம்மளுடைய அந்த நேரத்தில் அதே வாகனம், பழைய வாகனம், அதை தேவையில்லாமல் விற்று புதுசு வாங்கி அதனால் ஏதாவது சின்ன ஒரு கீறல் விழுந்தால் கூட மனசு வலிக்கும். அதனால் அதை நம்ம அவாய்ட் பண்ணலாமே. அதே நேரத்தில் தொழில் சாணத்தை சனி பார்ப்பதால் தொழிலில் நடக்கக்கூடிய இன்னல்கள், பிரச்சனைகள், தொழிலில் நடக்கக்கூடிய இவ்வளோ நாளாக அவங்கள ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க எல்லாரையும் பிடிச்சி களைய எடுத்துரும் சனி. அதெல்லாம் நல்ல விஷயம் தானே. யார் யார் நல்லவன், யார் யார் கெட்டவன், இது ஒவ்வொரு பார்வைக்கும் உண்டு. ஒவ்வொரு ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பார்க்கும். அந்த அர்த்தாசிரம சனியில் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு வரும்பொழுது ஹெல்த்தை குறிக்கக்கூடிய இடம் எது? 6ஆம் இடம். அப்போ நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு வரக்கூடிய 2.5 வருஷத்தில் ராசிக்கு 6ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக சனி பார்ப்பதால் அப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் பிரச்சனைகள் என்னென்னு ஸ்கேன் பண்ணி, ஸ்கேனர் யார் அப்படின்னாலே சனி தானே, ஸ்கேன் பண்ணி அதை தெரியப்படுத்தும். அப்போ அதுக்கு உரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம் இல்லையா. அதுதான் அர்த்தாசிரம சனியுடைய எனக்கு தெரிஞ்ச ப்ராக்டிக்கலான விஷயங்கள். அதுதானே நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அது மாதிரி ராசியை, சந்திரனை,
10ஆம் பார்வையாக பார்க்கும். அர்த்தாசிரம சனியில் ராசியவே சந்திரனை உடம்பே பார்க்கறதுனால அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய தீது கெடுதல் என்ன, என்ன மாதிரி சிம்டம்ஸ், உடல் நலம் பாதிப்புகள் என்ன, அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி. அதனால் ஒட்டுமொத்தமாக இந்த அர்த்தாசிரம சனி என்பது ஒரு அவேர்னஸ், உங்களுக்கு விழிப்புணர்வு, வீடு வகையில், வாகன வகையில், ஹெல்த் வகையில், அம்மாவினுடைய ஹெல்த் வகையில், அதே மாதிரி எந்த மாதிரி நோய்கள் நம்மளுக்கு இருக்கும், தொழில் வகையில், இத்தனை விஷயங்களில் மட்டும் எடுத்து பார்த்தீங்கனாலே, கேட்ச் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்று உங்கள் ஜோதிட முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.